தமிழ் சினிமாவுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ரஜினி நெனச்சப்போ, அவருக்கு இருந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு தமிழ் தெரியாது. அவரோட சொந்த பந்தங்கள்னு யாரும் சென்னையில கிடையாது. அவருக்கு அதுவரைக்கும் சினிமால நடிச்ச அனுபவமும் கிடையாது. இனிமே தான் வந்து ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து நடிப்பு கத்துக்கணும். இது பத்தாததுக்கு தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டா, எம்ஜிஆர், சிவாஜி மாரி ஜாம்பவான்களும் உண்டு. கமல், சிவகுமார்னு அடுத்த உயர்நிலை நடிகர்களும் உண்டு. இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுன்னா, சாதாரணமான மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? யாரா இருந்தாலும், "எப்பா அந்த தமிழ் சினிமா பக்கம்லாம் போவே வேணாம்" அப்படின்னு ஒதுங்கி இருந்திருப்பாங்க. ஆனா, இத்தன விஷயங்களையும் மீறி, தன்னால தனிமுத்திரை பதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சார்ல, அதுதான் ரஜினி. அந்த தன்னம்பிக்கைய உள்ளார்ந்து செயல்படுத்தி, அடுத்த சில வருஷங்களே உச்ச நட்சத்திரமா உயர்ந்தார்ல, அதுதான் ரஜினி. அந்த உயரத்துக்கு வந்தப்பயும், ஆடி அடங்கிடாம நிதானமா நின்னு நிலைச்சார்ல, அதுதான் ரஜினி. ஸ்டைல், சூப்பர் ஸ்டார் பட்டம், இந்தியா முழுக்க ஏன் ஜப்பான்ல கூட அறிமுகம், தமிழ் சினிமாவோட வணிகம் பெருகுனதுக்கு அவர் காரணம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள்லாம் தாண்டி, ரஜினிசம்ங்கிறது என்ன தெரியுமா? தயக்கமற்ற தன்னம்பிக்கை, தனி முத்திரை, தளராத உழைப்பு, தன்னிகரற்ற உயரம், தடுமாறாத கவனம். இதுதான் ரஜினிசம்.